ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமோட மனைவியும் விக்ரமும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கே பகீர்னு இருக்குது. விக்ரம் பண்ண வேலைகள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்றதை அங்கே ஓப்பனாக பதிவு பண்ணி அழுதாங்க. செம ஷாக்கிங் இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரமோட மனைவி தனியாக இப்போ தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்குது. முடியல, பேசும்போது அழுதுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பண்ண விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு ஹர்ட் ஏற்படுத்தியிருக்கு போல இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்குள்ள சொல்லியிருப்பேன், விக்ரம் பண்ணுற விஷயங்கள் அன்யூஷுவலாக. இப்போ ஸ்டார்டிங் ஒரு 4 வாரம் இருந்தால் பார்த்திங்கன்னா அதான் ஒரிஜினல் விக்ரம் போல இருக்குது. அதை தான் அவங்க இப்போ உள்ளே உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னை பார்க்கும்போது புதுசாக இருக்குது, ஏன்னா நீ வெளியே இருந்ததுக்கும் உள்ளே இருந்ததுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியிறேன்ட்டாங்க ஒரே வார்த்தை. ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்தும்போது நம்மளாலே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதுவும் ஆனால் பெரிய மாற்றமாக இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் நிறைய டாஸ்க்கில் சூப்பராக பண்ணார். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா வீக்லி டாஸ்க்லையும் அவரோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு அதை செய்யணும். இப்போ என்னென்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஓகே ஃப்ரெண்டாக பழகுறீங்க, பாண்டிங்கில் இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது தப்பாக வந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்கன்ட்டாங்க. செம்ம ஷாக்கேட்டார் அவர். அது வந்து எங்களுக்கே தெரியும் தப்புன்னு, அதை நீங்கள் ஏன் அப்படின்னு, ஆனால் புரியுது நீங்கள் ஜென்யூன் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி தங்கம், அது புரிஞ்சுக்கிறேன், புரியுது வெளியில் நிறைய பேர் என்ன திட்டுறாங்களா அப்படின்ட்டார். அதே மாதிரி எஃப்ஜேவை நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து தட்டி கேட்டிருக்கணும். நீங்கள் அவன் பேசட்டும், சின்ன பையன் தானே விட்டீங்க. ஆனால் இது எப்படி போட்டியாக இருக்குதுன்னா, அவன் பார்த்தியா அவனோட தப்பை வந்து சொன்ன உடனே அவன் எப்படி வந்து அழுது வந்துட்டு எல்லாருக்கிட்டும் நடிக்கிறான்னு மாதிரி போற்றி ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க வெளியில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே அழகாக சொன்னாங்க. அவர் அப்படியே ஒரு பரவாயில்ல விடு, இப்போது நான் இப்போ இங்கே ஒன்று பண்ணுறேன்ல, அதே மாதிரி தான் வெளியில் வந்து இதை வந்து இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு நிறைய 4 பேர் இருப்பாங்க, நான் என்னை வச்சு இது பண்ணுறதுக்கு. அதனால் விடு, என்னை பிடிச்சவங்க 4 பேர் இருப்பாங்க. நம்ம யூஎஸ்லாம் போகும்போது என்னை பிடிச்சவங்களாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படி நினச்சிக்கோ, கண்டிப்பாக நம்மளுக்குன்னு இருப்பாங்க, அதனால் நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்போது, இல்லை எனக்கு புரியுது நீங்கள் ஜென்யூனாக பண்ணுறீங்கன்னு. இப்போ நீங்கள் அந்த கோர்ட்டில் வந்துட்டு அந்த கில்ட்டி மூவ் எடுத்ததெல்லாம் நாங்கள் ரொம்ப ரசித்தோம், கோர்ட் டாஸ்க்கெலாம் ரொம்ப நாங்கள் ரசித்தோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயமே எனக்கு புதுசாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்கினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி அழாதீங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அம்மா சத்தியம் பண்ணுறீங்க, எனக்கு அது புரியல அப்படின்றாங்க. அதே மாதிரி தெரிய மாட்டேன் பயப்படாமல் அதே மாதிரி அவரே சொல்கிறார், நான் பார்வோட சண்டை போட்டதெல்லாம் வெளியே ஒரு மாதிரி போயிருக்கா அப்படின்னு அவருக்கே ஒரு பதட்டம் வருது. ஏன்னா மேன் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் பயங்கரம் பூதாகமாக வெடிச்சுது. அதை வந்து விஜய் சேதுபதியே வச்சு செஞ்சார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுவும்போது டான்ஸ் பண்ண விஷயங்கள் அதுவும் பயங்கர வைரலாக போச்சு. ஸோ அது அவருக்கே தோணுது, கண்டிப்பாக அது போயிருக்குமோ அப்படின்ட்டு அதையும் சொன்னார். அதே மாதிரி இந்த விஷயந்தான் மெயினாக சொன்னது. அவங்க வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எனக்கே ஒரு மாதிரி, ஆனால் அடக்கிறார். ஓகே இதுதான் நான் விட்டு, நான் உனக்கு எவ்வளோ அட்வைஸ் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் எல்லாமே விட்டு அதை எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு மடக்கிறாரு. ஆனால் அவங்க இதை சொல்லி டப்புன்னு மனசு உடஞ்சி அழுது எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறமா நான் ஓகே நான் இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினார். ஆனால் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனைவி அவங்களுக்கே தப்புன்னு தோணிருக்கு. அதை வந்து மறைக்காமல் சொன்னாங்க பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.